தெய்வத்தை எப்படி உருவாக்கினா? நமக்கு எல்லா மனுஷனையும் சமமா பார்க்கணுன்னு தான் நம்மள மாதிரியே தெய்வத்தை உருவாக்குனாங்க. அதே போல எல்லா மிருகத்தையும் அடிச்சு தின்றக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விலங்கை வச்சாங்க. பைரவர்னா நாய், சிவனுனா காளை, கிருஷ்ணன்னா ஆடு. அந்த மாதிரி வச்சது எல்லாம் இதுதான் காரணம். மனுஷன் சகமா வாழணும், சக மனுஷனை எல்லாரையும் சக மனுஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் பாருங்க, இன்னமும் நம்மளோட கலாச்சாரம் ஒரு புது மனுஷனை பார்த்தா உடனே கையெடுத்து கும்பிடுவோம். தெய்வத்தை கும்பிட்ற மாதிரியே தான் கும்பிடுவோம். அதுதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு உள்ளார்ந்து சொல்கிறது என்ன? பிரபஞ்சம்தான் தெய்வம். ரெண்டாவது, நம்ம குலத்தை காத்த குலதெய்வம் தான் தெய்வம். குலதெய்வங்கள் தான் ஆதி காலத்தில் கிராம பங்கம் போங்க, இன்ன வரைக்கும் குலதெய்வம் மட்டும் தான் கும்பிடுவாங்க. சிவன் பார்வதிலாம் சிறு தெய்வமாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? கிருத்திகை வந்துருச்சா, முருகர் கோயிலில் போய் ஃபுல்லாக உட்காந்துக்கிறது. பிரதோஷம் வந்துருச்சா, சிவன் கோயிலில் போய் உட்காந்துடுறது. இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க. ஆனால் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க. நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகலைங்க, சுக்கிரனுக்கு போய் நான் தோஷ பரிகாரம் செய்கிறோம், குலதெய்வத்தை கும்பிடாமல் அங்கே போனீங்கன்னா அது வேஸ்ட்டு.